தொடரிலே அல் மதீன் அல் முனவ்வரா சீரத்து ரசூல் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறும் அதே மாதிரி அவருடைய மதீனாவுடைய சிறப்பு நூல்ல இருந்து இதுல நான் இன்றைய பார்க்கிற விடயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள் புயூத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய மனைவிமார்கள் இருந்தார். அப்ப அவர்களுக்கு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியோடு ஒட்டியதாக வீடுகளை அமைத்து கொடுத்திருந்தார்கள். நபி அவர்கள் மரணிக்கின்ற போது அவங்க எத்தனை மனைவிமார் இருந்தாங்க? 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு 2 மனைவிமார்கள் மரணித்தார்கள். அதில் முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த ஒரு மனைவியையும் அவர்களை தவிர யாரையும் திருமணம் முடிக்க இருக்கல. அவருடைய பெரும்பான்மையான குழந்தைகளும் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக கிடைத்த பிள்ளைகள் எல்லாமே கிட்டத்தட்ட. அதில் ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவருடைய அடிமை பெண்ணாக இருந்த மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த பிள்ளை. அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஆண் பிள்ளைகள், அதே போன்று பெண் பிள்ளைகள் எல்லாமே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்தவர்கள். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அவர்கள் உயிரோடு இருந்த ஒரே ஒரு மகள் வந்து யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே அவருடைய ஆண் பிள்ளைகள் மக்கால் இருக்கிற நேரமே அவங்க என்ன செஞ்சாங்க? நுபுவத்துக்கு முன்னால கிட்டத்தட்ட அவருடைய பிள்ளைகள் இறந்தார்கள். அவருடைய மகள்மார்கள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், பாத்திமா ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் மூத்த மகள், ருக்கையா, உம்மு குல்சூம், பின்னால பாத்திமா. ருக்கையா, உம்மு குல்சூம் அவர்கள் வந்து ஒருவர் பின் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி முடிச்சு வச்சாங்க. ருக்கையா ரலியல்லாஹு மௌத்தா போனதுக்கு பின்னால உம்மு குல்சூம் அவர்களை முடிச்சோம், அவர்களும் மரணித்தார்கள். அதே மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவருடைய மூத்த மகள். அவங்க வந்து ஹிஜ்ரத் வார நேரத்துல அவங்க கடுமையாக முஸ்லிம்களை தாக்கப்பட்டாங்க. அதன் விளைவாக அவர்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் காலத்துல என்ன செய்யறாங்க? அவருடைய கணவரும் கூட ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்து கணவனோடு சேர்ந்து அவர்கள் வாழ்ந்து கொஞ்சம் காலத்துல அவருடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களும் மரணித்தார்கள் செய்தியை பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதுக்கு பின்னால அவர் இன்னும் ஒரு மனைவி ஜைனப் பின்து ஹுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி, அவர்கள் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து ஒரு 2 மாத காலம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்ந்திக்கிறாங்க. அவர்களும் வந்து ஒரு விதவையான, அவர்களுடைய கணவன் வந்து ஒரு யுத்தத்துல உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டு அதுக்கு பின்னால் விதவையான ஒரு பெண். அப்ப அவர்களுடைய மன ஆறுதலுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் வாழவில்லை. ஜைனப் பின்து ஹுசைமா அவர்கள் உம்முல் மசாக்கின் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பை கொண்டவர்கள், மிஸ்கின்களுக்கு அதிகம் உணவளிக்கக்கூடியவர் என்கின்ற அந்த சிறப்பை கொண்ட ஜைனப் பின்து ஹுசைமா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே மரணித்து முதலாக அவருடைய மனைவிமார்களே பக்கீயிலே அடக்கப்பட்ட ஒரு மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளை நாங்க பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இவ்வளவு எளிமையாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருந்தது என்பதை அவர்களுடைய வீடுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலத்துல வந்து என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் எல்லாரும் மரணிச்சுட்டாங்க. அப்ப அவர்களுடைய வீடுகள் வந்து மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருந்துச்சு. அப்ப அந்த சஹாபாக்கள் வாரமும் பார்ப்பாங்க. அப்ப மஸ்ஜிதை விஸ்தரிப்பதற்காக வேண்டி வந்து அந்த வீடுகளை என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்த போது அங்கிருந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் வந்து என்ன செஞ்சாங்க? அழுதார்களா. இந்த வீடுகள் வந்து மனிதர்களுக்கு அவர்களுக்கு பார்ப்பதற்கு இருக்க வேண்டும், இவ்வளவு எளிமையாக அவருடைய மனைவிமார்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த வீடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? கவலைப்பட்டதாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளை பற்றி குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுஹுலு புயூத்தன் நபிய்யி இல்லா அன் யுஅதன லக்கும், ஈமான் கொண்ட
நல்லடியார்களே, நபியுடைய வீடுகளுக்கு நீங்கள் அனுமதியின்றி என்ன செய்ய வேண்டாம், நுழைய வேண்டாம். சூரத்துல் அஹ்ஸாப். அதே மாதிரி நபியுடைய மனைவிமார்களை பற்றி கூறுகின்ற போது வக்கர்ன பி புயூத்தி கொண்ட, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, தரித்திருங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கின்ற அந்த வசனத்தையும் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகள் வந்து, அவருடைய மனைவிமாருடைய வீடு ரெண்டு வகையா இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரே ஒரு அறை வீடுன்னா, ஒரே ஒரு அறையை கொண்ட வீடு, பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு அறை. அது வந்து 5 வீடுகள் இருந்திருக்கின்றது. அதே மாதிரி 2 பாகமாக பிரிக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு ஒரு அறை. அதே மாதிரி ஹுஜ்ரான்னு சொல்வார்கள். ஹுஜ்ரான்னு சொன்னால் இந்த இடத்துல பைத்ன்றது வந்து அவங்களோட பாவனையில் எப்படின்னு சொன்னால், இப்ப நாங்க ரூம்னு சொல்றோம் தானே, கல்லால கட்டப்பட்டு மறைக்கப்பட்டது வந்து பைத்ன்னு சொல்லுவாங்க. ஹுஜ்ரான்றது வந்து அந்த வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு ஒரு ஹோல் மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹோல் மாதிரி. அதுக்கு என்ன கூரையும் இல்லை, கூரையும் கிடையாது, கூரை இல்லாம ஒரு திண்ண மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு பகுதி ஹுஜ்ரா. ஹுஜ்ராவோட இருந்த வீடுகள் வந்து 4, தனி ஒரு ரூம் மட்டும் இருந்த வீடுகள் எத்தனை, 5 வீடுகள். இப்படி அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் வீடுகளை கொடுத்திருந்தார்கள். அதுல அவர்களுடைய வீடுகள் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை பார்க்கின்ற போது, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், சூரத்துல் ஹுஜராத்னு சொல்லக்கூடிய அந்த சூறாவுல வந்து சில அரபி இஸ்லாத்தை புதிதாக ஏற்ற சில நகர்ப்புற அல்ல, நாட்டுப்புற அரபிகள் வந்து ரசூலுல்லாஹி அவர்களை கத்தி கூப்பிட்டதாக வருது. அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஒழுக்கம் கற்பிக்கும் முகமாக தான் இந்த சூரத்துல் ஹுஜராத்னு சொல்லக்கூடிய சூறா இருங்க. அது முழுக்க வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சூறா. அதுல இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், உங்களுடைய வீடுகளுக்கு வெளியிருந்து உங்களை சத்தம் போட்டு அழைக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரித்து, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன், அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரித்து சொல்கின்ற அந்த வசனம். அதே மாதிரி இன்னும் ஒரு சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல வருகின்ற ஒரு ஹதீஸ் வந்து, 2 மனிதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய சத்தம் வந்து மஸ்ஜிதிலே உயர்ந்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருந்தார்கள். ஃபஹரஜ இலைஹிமா ஹத்தா கஷப சிஜிப ஹுஜ்ரத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹுஜ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கு திரை, மஸ்ஜித் எல்லாம் வீட்டுக்கு வந்து என்ன செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து மஸ்ஜிதுக்கு, வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு ஒரு வாயில் இருக்கும். அப்ப அந்த வாயிலுக்கு வந்து செஞ்சுப்பாங்க, ஒரு திரை போட்டு இருப்பாங்க. அந்த திரையை ஆட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததாக ஒரு ஹதீஸ்ல வருகின்ற 2 மனிதர்கள் மஸ்ஜிதுல சத்தத்தை உயர்த்தி கொண்டு இருந்தார்கள், ஒரு ஹதீஸ்ல வருகின்றது. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயில் நபி அவர்கள் நோயிட்டு இருக்கின்ற போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்துல முஸ்லிம்கள் எல்லாரும் தொழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய திரையை அகற்றி முஸ்லிம்கள் தொழுவதை நபி அவர்கள் பார்த்தார்கள். அதுதான் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்த தருணம் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர்களுடைய அந்த திரையை அகற்றி, மஸ்ஜிதுக்குரிய அந்த வாயில் இருக்கின்ற திரையை அகற்றி நபி அவர்களுடைய தலையை வந்து அவருடைய தலையை உள்ளுக்கு போடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய தலையை வாரி விடுவார்கள் என்கிற செய்தி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியில வந்து பெருநாள் தினத்துல வந்து இந்த ஹபஷாவை சேர்ந்த அப்படின்னு அந்த காலத்துல இருந்து அந்த அடிமைகள் வந்து என்ன செய்வாங்க, அவர்களிடத்துல ஹிர்பான்னு சொல்லக்கூடிய சில அந்த அம்பு, அந்த இது மாதிரி ஈட்டி மாதிரி இதுகளை வச்சு அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களிடத்துல அந்த விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு காணப்பட்டது. அது ஒரு விதமான யுத்த பயிற்சி மாதிரி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், வரவேற்றார்கள். அப்ப அதை ஹபஷாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மஸ்ஜிதிலே என்ன செய்வார்களாம், விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அதை பார்ப்பதற்காக அவர்கள் அந்த வாயிலே அவர்கள் நின்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறைத்தவர்களாக அவர்களுக்கு அதை பார்ப்பதற்காக அவருடைய அந்த வாயில், ஹுஜ்ராவுடைய வாயிலே நின்றதாக அந்த செய்தி வருகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஜ்ராவிலே கான யுஸல்லி ஃபில் ஹுஜ்ரா வ அன ஃபில் பைத், நபி அவர்கள் ஹுஜ்ராவில் தொழுது கொண்டு இருப்பார்கள், நான் வீட்டிலே இருப்பேன், பைத்திலே இருப்பேன். அப்படி என்றால் ஹுஜ்ரான்னு சொல்றது வந்து அந்த ஹோல் துண்டு, அதில் நபி அவர்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள், நான் என்ன செய்வேன், வீட்டிலே இருந்தேன் என்ற ஒரு அஹ்மதுடைய அறிவிப்பிலே வந்திருக்கின்றது. அதே போன்று
இன்னும் ஒரு அறிவிப்பு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி ஃபி ஹுஜ்ரத்திஹி வ ஜிதாருல் ஹுஜ்ரத்தி கஸீருன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல வந்து ஹுஜ்ராவுல தொழுது கொண்டிருப்பாங்க. அந்த ஹுஜ்ராவுடைய அந்த சுவர் வந்து என்ன அவ்வளவு உயரமாக இல்லை, அது ஒரு கொஞ்சம் கட்டையானதாக இருக்கும். மனிதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை கண்டு செய்வாங்க, அவர்களும் நபி அவர்களுடைய தொழுகையை பின்பற்றி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தி புகாரிலே வருகின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானத் கிராஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்பமா யஸ்மஉஹா மன் ஃபில் ஹுஜ்ரத்தி வ ஹுவ ஃபில் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த அறையிலே தொழுது நபி அவர் தொழுது கொண்டிருப்பார். அவருடைய கிராஅத் வந்து ஹுஜ்ராவில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கின்ற மாதிரி நபி அவர்கள் சத்தமாக ஓதி தொழுது கொண்டிருப்பார்கள் என்கின்ற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி இருக்கின்றது. அப்ப இதுல வந்து ஹுஜ்ரா நான் சொன்ன மாதிரி வந்து ஹுஜ்ரான்னு சொன்னா பொதுவாக அறைக்கு நாங்க இப்ப பாவிப்போம், உருஃபான்னு சொல்லுவோம், ஹுஜ்ரான்னு சொல்லுவோம், பைத் அண்டுவோம், அதே மாதிரி தார் என்று இப்படி பல சொற்கள் வந்து வீடுகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல இங்க வந்து நபி அவர்களுடைய ஹுஜ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த பிரயோகம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹால்மா பைத்தன் சொல்றது வந்து அறையாக அந்த பிரயோகம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பைத்து வந்து எதால கட்டப்பட்டிருக்கும், கற்களால் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஹுஜ்ரான்றது வந்து ஒரு இதால ஈச்ச மர ஓலையால செய்யப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கூரை கூட இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வீடுகள் வந்து மஸ்ஜித் நபவியில் என்னென்ன திசையில இருந்தது என்று பார்க்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியுடைய கிழக்கு பகுதி, மஸ்ஜித் நபவி நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்வோம் சொன்னால் இது